எம்மா எனக்கு நல்லா பாத்ரூமுக்கு வருவேன். தனியாக எழுந்திரிச்சு போகவும் பயமாக இருக்குது. சின்ன பொண்ணு எழுப்பி பார்ப்போம். ஏ அத்தாடி அத்தா, இது யார் நிற்கா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. எம்மா இவ ஒரு நேரத்தில் எந்திரிக்கவும் மாட்டா. சின்ன பொண்ணு எந்திரி எந்திரி, சின்ன பொண்ணு எந்திரி. என் நாள் முடி எதுக்கு நட்ட நடு ராத்திரியில எழுப்பிட்டு கிடக்க? சின்ன பொண்ணு கத்தாத, கட்டலுக்கிட்ட யாரோ நிற்கா பாரு. ஏக்கா என்னக்கா, யாருக்கா நிற்கா? இட்டி எந்திரிச்சு பாரு, நீ மெட்டுவா எந்திரிச்சு பாரு, சவுண்ட் போடாத. ஏக்கா யாருக்கா அது? ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. ஏக்கா யாருன்னு தெரியல, சத்தியக்கிட்டே அது ஒரு பிள்ளை என்கிட்ட இருக்கு. இட்டி எனக்கும் தெரியல இப்போ என்ன செய்யுதுக்கு, எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேய் கையில் அடிப்பட்டு சாவ போறோம்னு கன்ஃபார்ம். ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, என்னக்கா செய்யுதுக்கு? அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துருவோக்கா, இல்லைன்னா அது நம்மளை வந்து பிடிச்சிரும். நான் அப்பவே சொன்னேன் வரலன்னு. என்னையும் சேர்த்து பேய்க்கு பலியாட ஆக்க போற நீ. ஏக்கா அது போயிட்டுக்கா, எந்திரிச்சு பாரு, அது போயிட்டு. இன்னைக்கு சாவு கன்ஃபார்மு. நம்ம கண்ணாலே பார்த்தாச்சு சின்ன பொண்ணு. இப்போதான் முத பேயை நேரில் பார்க்கேன். ஏக்கா நான் மட்டும் என்ன பேய் முத தான் பார்க்கேன். என்னமோ பேய் கூட 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. இது என்ன டீச்சர், எனக்கு பயமாக இருக்கு. ஏக்கா வாங்க நம்ம ராணியை காலை எழுப்புவோம். ஏக்கா என்னமோ சட்டம் கேட்கா, உனக்கு கேட்கா இல்லை எனக்கு மட்டும்தான் கேட்கா? எனக்கு தான் கேட்கு சின்ன பொண்ணு. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. எனக்கு வீட்டுக்கு போன சின்ன பொண்ணு பயமாக இருக்கு. ஏக்கா வாங்கக்கா போய் பார்ப்போம். எட்டி இந்த நேரத்தில் போய் அங்கேயே பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். நான் வரமாட்டேன். நான் காலையில் விட்டு வரைக்கும் இப்படியே இருப்பேன். ஏக்கா வாங்கக்கா போய் பார்ப்போம். ஒரு வேலை அங்கே ஒன்றும் இல்லைன்னா நிம்மதியாக தூங்கலாம்ல. ஏன் நிம்மதியே போச்சு சின்ன பொண்ணு. இன்னைக்கு நைட்டாக நம்ம ஜாலி முடிஞ்சு. ஏக்கா நீ இருந்துக்கோ, நான் போய் ராணி அக்காவை எழுப்பிட்டு வரேன். இவ போய் அவங்கள எழுப்பி ஆவிக்கிட்டேருந்து நம்மளை அவங்கள காப்பாற்ற போகிறாவ. இன்னைக்கு ஆவி கையில் ஆப்பு தான். ராணியக்கா ஏக்கா ராணியக்கா எந்திரிக்கா. சின்ன பொண்ணு, ஏன் இந்த நேரத்தில் எந்திரிச்சு வந்திருக்க? தூக்கம் வரலையோ? தண்ணி ஏதாச்சும் வேணுமா? வரையா எடுத்து தரேன். வசந்தி, எதுக்கு இப்படி வாயை பொழந்த பண்ணிக்கே இருக்க? பாத்ரூம் ஏதாச்சும் போகணுமா? என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லைக்கா. சின்ன பொண்ணு, நீ ஏன் இப்படி நிற்க? என்ன விஷயம்னு சொல்லு. ஏக்கா நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருந்தோமா, வசந்தி அக்கா பாத்ரூம் போகணுன்னு என்னை எழுப்புனாவ. எந்திரிச்சு பார்த்தா உங்கள் கட்டிலக்கிட்ட ஒரு பிள்ளைக்கா உங்களை பிடிக்க வர மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. ஏட்டி என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு? யாரு? வெளியிருந்து யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா? இல்லைக்கா நாங்கள் கண்ணடிச்சு திறக்கிறதுக்குள்ளே அதை காணும். அப்போதுலேருந்து வசந்தி அக்கா இப்படி வாயை பொழந்த மெனிக்கே தான் இருக்கா. எனக்கு என்ன செய்யணும் தெரியலக்கா. எங்கள் ஹாலில் வேறு ஏதோ சத்தம் தான் கேட்கு. எங்கள் வாங்கக்கா போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு? எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கு. அக்கா வாங்கக்கா, ஹாலில் ஏதோ சத்தம் கேட்கு, வாங்கக்கா போய் பார்ப்போம். சீரு போய் பார்ப்போம். நீ பயப்படாத சின்ன பொண்ணு. வசந்தியா இப்படி இருக்கான்னு போய் பாரு. அவளை போய் எழுப்பு. ஏ வசந்தி அக்கா, வசந்தி ஏன் 4 முடி எந்திரி. எதுக்கிட்டு என்னை இப்போ அடிச்ச? நீ தாக்கா வாயை பொழந்த மெனிக்கு அப்போதுலேருந்தே இருக்கே, அதை ஒரு அடி அடித்தேன். அக்கா ஹாலில் யாரும் நிற்கணும் போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு வசந்தி வா, நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். வெளியே போய் இல்லை யாருக்காச்சும் ஃபோனை போட்டு வர சொல்லுவோம். வா போய் பார்ப்போம். ஏக்கா வாங்கக்கா. போய் நம்மளை கொண்டு வந்து பேய்கையில் சாவடிக்க விட்டுட்டாளுகளே. ஐயோ. ஏக்கா வாங்க எந்திரிச்சு. அத்தாடி அத்தா. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இது? எனக்கு பயமா இருக்கு. யாரு சின்ன பொண்ணு? இந்த பொண்ணு. சின்ன பொண்ணு உங்ககிட்ட போய் கேக்கி. சின்ன பொண்ணு வசந்தி. ஐயோ இதுக்கு 2 வாயை பழக்க வச்சுட்டு நிற்கே. நான் என்னத்த பண்ணுவேன் எனக்கு தெரியலையே. எம்மடி வசந்தி. அத்தா இன்னொரு பேய் வந்துடுச்சே. ஏக்கா எதுக்குக்கா அடிச்சீங்க? உன்னை எப்பவுமே கூப்பிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. அங்கே பாரு, பேயெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்பனே முருகா, உள்ள பேயெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வசந்தி. ஏக்கா என்னக்கா உங்கள் வீட்டில் யாரும் நிற்காங்க? ஏக்கா நான் வீட்டுக்கு போகிறேக்கா, என்னை வீட்டில் கொண்டு போய் விடுக்கா. ராணி அக்கா வசந்தி ஓடு என்னது வருது ஓடு. நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் உசுரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியல. இவளை வேற வீட்டில் கொண்டு விடணுமா?
எட்டி வாயை பழந்து நிற்காம ஓடுங்க டீ. ஹலோ ப்ரோ. ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்களா? சரி, இப்போ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரு டீ கடை இருக்கும். நான் அங்கே தான் இருக்கேன், வாங்க. சரி வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். சரி இருங்க, டீ சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் என்ன தினேஷ் மாதிரியே பார்த்தா போதும், ஃபார்மலாக எல்லாம் பேச வேணாம். இல்லை ஃபார்மலாக அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை எனக்கு இப்போ தானே தெரியும், அதனால் கொஞ்சம் நான் டக்குனு யார்ட்டையும் பேச மாட்டேன், அவ்வளோதான். பரவாயில்ல ப்ரோ, ஃப்ரீயாக பேசுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. அக்கா 2 டீ போடுங்க. டீ குடிச்சிட்டு நம்ம போகலாம். ஏன் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் ஈவினிங் சென்னை கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு எனக்கு அவங்க பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் வேணாம். பார்த்துக்கலாம், விடுங்க. சத்யா பார்த்து போயிட்டு வா. சரி சோனி, நீயும் பார்த்து போயிட்டு வா. மச்சான் அங்கே போயிட்டு இருக்கா பாரு, அந்த பொண்ணு தான். எது மச்சான், அந்த பிளாக் கலர் சுடியா? ஆமாம், அந்த பிளாக் கலர் சுடி தான். எப்பா பஸ்ஸுக்கு வேற லேட் ஆகிட்டு, பஸ்ஸு போயிருமே என்ன ஓட்டம் தான் ஓடியா? அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவளாச்சே. ஏன் அப்படி சொல்கிற மச்சான்? ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டு பேசின அவகிட்ட. சும்மா பேர் மட்டும்தான் கேட்டா, அதுக்கே திட்டி விட்டுடுச்சு அந்த பொண்ணு. எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் போய் பேர் கேட்குற சீனை நினச்சி பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவ பேர் சத்யா. சத்யா, நைஸ் நேம் இல்லையா? ஆமாம், பேர் நல்லா தான் இருக்கும், போய் பேசினா அவ்வளோதான். இப்போதைக்கு எனக்கு பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும், பேசுகிறதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். சரி மச்சான், எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் ஈவினிங் வரை சென்னை போகணும், நான் எதுவுமே பேக் பண்ணல. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நான் வேணும்னா உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, என் தங்கச்சி இருக்கா, அவன் எனக்கு ட்ராப் பண்ணுவாள். அப்படியா? ஓகே, அப்போ சரி, நீங்கள் கிளம்புங்க, லேட் பண்ணிக்க வேணாம். சரி பாய் ப்ரோ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே பாய். ஏம்மா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கே. ஊரில் உள்ள பேயெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்கேன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இப்போ நான் என் வீட்டுக்கு போனால் இங்கே உள்ள பேயெல்லாம் என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடுமோ? நானே அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் செம்ம கோபத்தில் இருக்கேன். என் கையில் அடிப்பட்டு சித்திராத ஓடிடு. என்னக்கா ஒரு டவுட்டு கேட்டதுக்கு இப்படி கோபப்படுறிய? ஏக்கா, நம்ம இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நைட் ஆயிடுவோம். மாதிரி எல்லாம் வந்துடும் திருப்பி. வாங்க, நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கு போய் ஏதாச்சும் சாமியாரை பார்ப்போம். சாமியாரை நான் எங்கே போய் தேடுவேன் சின்ன பொண்ணு? இந்த காலத்தில் எவனாவது உண்மையாக இருக்கானா? ஏக்கா, நீங்கள் சொல்லதும் சரிதாக்கா. அக்கா, நம்ம என்னக்கா பண்ணுவோம் அப்புறம்? இந்த மனுஷன் வேற ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது, வருவாரா இல்லையான்னு கூட தெரியலையே. சின்ன பொண்ணு, நான் என் தங்கச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்கள் தங்கச்சிக்கு இன்னும் ஃபோனை போட்டு சொல்லலையா? இல்லை சின்ன பொண்ணு, என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அவள் துடிச்சு போயிடுவா. அவகிட்ட எப்படி ஃபோனை போட்டு சொல்லதுக்குன்னு தெரியாமல் இருந்து நான் இன்னைக்காவது வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு. சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம வந்து மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே நடந்த விஷயத்த யாரும் வெளியே போய் எதுவும் சொல்லக்கூடாது. பெரிய ராஜ ரகசியம், இதை போய் வெளியே வர சொல்லக்கூடாதான். இவைய போனது நம்ம வீட்டுக்கு போவோம், பேயெல்லாம் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைகளும், ஒரே ஒரு புருஷன். சரி ராணி அக்கா, ஒரே ஒரு டீ கிடைக்குமாக்கா? தலையெல்லாம் வலிக்கி. என்ன இவைய 2 பேரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாத, ஓடிடுவோம்.